ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகம் வந்து ரிஜெக்ட் பண்ணுமானால் உங்களையும் என்னையும் எல்லா இடத்திலையும் எப்பொழுதும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக அந்த இடத்துல விட்டு நான் போயிடுவேன், அந்த இடத்துல நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்ற அந்த ஆவியை எடுத்து போட்டு அந்த இடத்துல நான் நிற்பேன், அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த இடத்துல இவர்கள் ஒரு நாள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவாருன்னு நீங்க உறுதியா நின்னீங்க அப்படின்னா நீங்க ரிஜெக்ட் பண்ற இடத்துல கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்குன்னு ஒரு பெரிய கிரௌட ஆண்டவர் கட்டளை இடுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கொஞ்சம் நம்ம சேர்ந்தால் போதும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பின்மாறி போகும்போது கர்த்தர் அந்நிய நாட்டு ராஜாவினுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் மறுபடியும் ஜனங்களெல்லாம் திரும்பின போது எத்தனை டைம் திரும்பினாங்களோ அத்தனை டைமும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி ஒரு இரட்சகனை எழுப்பினார், ஒரு இரட்சகனை எழுப்பினார், ஒரு இரட்சகனை எழுப்பினார். அப்போ ஜனங்களுடைய கூக்குரலுக்கு வந்து இறங்குகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். நம்முடைய ஆண்டவர் வந்து வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிவீர். சங்கீதக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட்டே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து புறக்கணிக்காத ஒரு நபர் யாருன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். வேதம் சொல்லுகிறது, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய், உன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பி ஈசாயினுடைய மகனில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன், நீ அங்க போ, நான் அடுத்த ராஜாவை பிளஸ் பண்றதுக்காக உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுல் அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் ஒருவரையும் என்ன பண்ண மாட்டாராமா, அவர் ஒருவரையும் புறக்கணித்து தள்ளாத தேவன். அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் வந்து அவாய்ட் பண்ணிட மாட்டாரு. உலகத்துல இருக்கிற மனிதர்களை போல வந்து கர்த்தர் செய்ய மாட்டாரு. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா நம்மளை நிறைய பேர் புறக்கணிப்பாங்க. பணம் இல்லைன்னா வேண்டான்னுவாங்க, அழகு இல்லைன்னா வேண்டான்னுவாங்க, அறிவு இல்லைன்னா வேண்டான்னுவாங்க. அவங்க சிலரெல்லாம் வேண்டான்னு நம்மளை சொல்கிறதற்கு ரீசனே இருக்காது. அது வந்து ஒரு சாதாரணமான ரீசனாக இருக்கும். ஆனால் நம்மளை வந்து வேண்டாம். அப்போ உலகம் வந்து எப்பொழுதுமே இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம உலகத்தினிடத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா எப்போ நம்மளை சேர்த்துக்கிறாங்க, எப்போ நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக பழகியிருக்கணும். நம்மளை தூக்கி தலையில் வச்சு இன்னைக்கு கொண்டாடுறதுனால அவ்வளோதான், இன்னைக்கு நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, சாகிற வரைக்கும் நம்மளை தலையில் தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க எப்போ நம்மளை கீழே விடுறாங்கன்னு சொல்லுங்களேன். எப்போ நம்மளை வந்து மறக்கிறாங்க, எப்போ கீழே விடுறாங்கன்னு டக்குன்னு அப்படியே நினைச்சா 24 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ தூரம் பழகின ஒரு மனுஷனை புறக்கணிக்கிறதுக்கு ஒரு மனிதனால முடியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து மனிதனுடைய புறக்கணிப்புகளை குறித்து நம்ம கவலையே பட முடியாது. இன்னைக்கு நம்மளை ஏற்றுக்குவாங்க, நாளைக்கு நம்மளை புறக்கணிக்கிறவங்க இருப்பாங்க, நாளைக்கு நம்மளை ஏற்றுக்கிறவங்க இன்னைக்கு நம்மளை புறக்கணிக்கிறவங்களா இருப்பாங்க. இது உலக வாழ்க்கையிலே சகஜமாய் இருக்கிற ஒன்று தான். இதற்கு நம்ம பழகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. அதனால் இந்த உலகம் வந்து சில நேரத்திலே நம்மளை புறக்கணிக்கும் என்கிற ஒரு அந்த புறக்கணித்தாலும் நான் வந்து வைராக்கியமாக நிற்பேன் அப்படின்ற ஒரு கிருபையாக ஆண்டவரிடத்தில் வாங்கணும். இந்த உலகத்தினுடைய புறக்கணிப்புகளுக்கு எந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ரிஜெக்ஷனுக்கு உங்கள் பிள்ளைகள் பழகணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்கள், அவன் மோஸ்ட்லி வந்து 90% ஸ்கூலுக்கு போகிறதற்கு ரொம்ப கஷ்டப்படுகிற, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா 90% பிள்ளைங்க ஒன்றே மட்டும்தான் சொல்லுவாங்க,
வேற எதுவுமே எனக்கு படிக்கிறது பிரச்சனை இல்லை, எனக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சும்மா சொன்னாலும் அவங்க ஸ்கூலுக்கு போகாததுக்கு ரீசன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னை எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க, என்னை எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்னை கேம்ஸில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து டீச்சர் இந்த மாதிரி திட்டுறாங்க. இந்த புறக்கணிப்புகளை சில பிள்ளைகளால் மெயின்டைன் பண்ண முடியாததுனால தான் நிறைய பிள்ளைகள் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறத விரும்புறதில்லை. அதே போல பெரியவர்களும் அப்படிதான். நிறைய பேர் எப்படி பழகுறாங்க அப்படின்னா, வேலை ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 40 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 20 பேர் இல்லை ஒரு 10 பேர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 10 பேருக்காக அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஊழியம் செய்கிறது, நம்ம இந்த வாழ்கிற இந்த உலகம், எந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா ரிஜெக்ஷன் மத்தியிலையும் நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஏற்றுக்கொள்ளுகிறதற்குன்னு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த ஜனங்களை பார்த்து அந்த ரிஜெக்ஷன் மத்தியில் யார் நிற்கிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் குடும்பத்தில் கணவனார் வேணால் ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய மனைவி ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு உங்களை இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது என்னுடைய கணவனார் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாரு, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஓடிட முடியாது. நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த வீட்டில் நம்ம இருந்து தான் ஆகணும். அந்த வீட்டில் நம்ம வந்து அந்த பிள்ளைகளை நம்ம கவனிச்சு தான் ஆகணும். அப்போது ரொம்ப கவனமாக கவனிங்க. ரிஜெக்ஷன் அந்த ரிஜெக்ட் பண்ணுறதை குறித்து ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கலங்கி போகவே கூடாது. நாளானது விளங்க பண்ணும். எத்தனை நாள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாதுன்னா, ஒரு திடீர்னு ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களோடு கூட இருக்கிறதா ஆண்டவர் நிரூபிப்பார். ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் உங்களை அழகாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவரே, எந்த இடத்துல எவ்வளவு ரிஜெக்ஷன் எனக்கு வந்தாலும் அந்த இடத்துல என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிடணும் ஆண்டவரேன்னு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். நீங்கள் விட்டுட்டு ஓடிடக்கூடாது, விட்டுட்டு வந்துடக்கூடாது. என்னை ஏற்றுக்காத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க, என்னையும் அங்கே ஏற்றுக்கல, நான் எதுக்கு அங்கே வரேன், நான் என்ன செய்ய போகிறேன். அப்போது ஏற்றுக்கலைன்றதுக்காக அந்த பொறுப்பை நம்மளை விட்டுற முடியுமா? விட்டுற முடியாது. அந்த ரிஜெக்ட் பண்ணுற அந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாக மாறிட்டீங்கன்னா அந்த ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அந்த இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன்னு அதான் ஆண்டவர் சொல்றாரு. எந்த இடத்துல நம்ம புறக்கணிக்கப்பட்டோமோ அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? அப்போ சில நேரங்களில் வந்து சிலருக்கு சில பொறுப்புகள் கொடுக்கும்போது கூட உதறி தள்ளுவாங்க. ஏன் உதறி தள்ளுவாங்கன்னா, அவங்கள பிடிக்காத ஒரு 2 பேர் அங்கே இருப்பாங்க, அவங்கள திட்டுற 2 பேர் அங்கே இருப்பாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளாத 2 பேர் இருப்பாங்க. இந்த ஏற்றுக்கொள்ளாத இந்த 2 பேருக்காக கொடுக்குற பொறுப்பை செய்ய மாட்டாங்க, ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். அவங்க ரிஜெக்ட் பண்றதுனால நீங்க வந்து அந்த காரியத்தை செய்யலைன்னா அவங்களுக்கு என்ன நஷ்டம்? உங்களுக்கு தானே நஷ்டம். உங்களுக்கு தானே அந்த காரியத்தை நீங்க இழந்துடுறீங்க. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல வந்து எப்படி சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்றது, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆண்டவர் எங்கேயாவது கட்டவார்த்தையில் பேசியிருக்காரா? ஆண்டவர் எங்கேயாவது கத்தி எடுத்து தூக்கிட்டு போயிருக்கிறாரா? ஆண்டவர் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் சபிச்சிருக்கிறாரா? இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆனா வேதம் சொல்லுது, அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏப்பா அவரை எதுக்குப்பா ரிஜெக்ட் பண்றீங்க? என்ன காரணம்ப்பா? ஏதாவது ரீசன் சொல்லுங்கப்பா. ஏதாவது அவர் தப்பு பண்ணாரா? ஏதாவது உங்களை திட்டினாரான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பிடிக்கல, எங்களை இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. ஏதாவது ஒரு சாக்க ஒன்றை வச்சுட்டு ஏதாவது ஒரு சாக்க ஒன்றை சொல்லிட்டு அவ்வளோதான், அதை பின்பற்றவங்க தான் அவங்களா இருக்காங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகம் வந்து ரிஜெக்ட் பண்ணுமானால் உங்களையும் என்னையும் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக அந்த இடத்துல விட்டு நான் போயிடுவேன், அந்த இடத்துல நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்ற அந்த ஆவியை எடுத்து போட்டு அந்த இடத்துல நான் நிற்பேன், அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன்,
அந்த இடத்துல இவர்கள் ஒரு நாள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார்னு நீங்க உறுதியா நின்னீங்க அப்படின்னா, நீங்க ரிஜெக்ட் பண்ற இடத்துல கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்குன்னு ஒரு பெரிய கிரௌடை ஆண்டவர் கட்டளை இடுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு சுபாவம் வரும். என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இந்த கார் வாங்கலான்னா அந்த கார் வாங்க, இந்த மொபைல் வாங்கலான்னா இந்த மொபைல். அவன் என்னமோ ரொம்ப பெரிய படித்து பெரிய படிப்பாளி மாதிரி, பெரிய அனுபவசாலி மாதிரி. அம்மா அப்பா நிறைய பேர் பிள்ளைங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க. பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்குற அம்மா அப்பா ஒரு நல்ல இடத்துல வளர்த்தவர்கள் அல்ல. பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பிள்ளைகள் எதை முக்கியப்படுத்தி சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்களுடைய கண்ணுக்கு என்ன அட்ராக்ஷன் இருக்குதோ அந்த காரியத்தை தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதனுடைய பின்விளைவு யோசிக்க தெரியாது. அது இப்போ நீங்க குடியிருக்கிறீங்க, ஒரு வீடு 15,000 ரூபா வாடகையில் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு 30,000 ரூபா வீடு வாடகை கேட்டீங்கன்னா உங்க பிள்ளை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ 15,000 ரூபா வீடு போதும் மம்மி, இந்த வீடு இவ்வளவு வாடகையா இருக்கு, நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லும். என்ன சொல்லும்? அந்த வீட்டை பார்த்தோன்னே பிடிச்சிச்சுன்னா, எப்படியாவது இந்த வீட்டில் வந்துடலாம் மம்மி, எப்படியாவது இந்த வீட்டில் வந்துடலாம் டாடி. ஏன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது, அந்த பணம் எங்கேருந்து வந்தது, மாதம் எப்படி கட்டுறோம், அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ பிள்ளைகள் சொல்லுகிற எல்லாத்தையுமே நம்ம கேட்டுற முடியாது. அப்படி நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் பிள்ளைகளாலவே நம்ம பாதாள குழிக்குள்ள தள்ளப்படுவோம். பிள்ளைகள் வீடு வாங்க சொன்னோட நான் வீடு வாங்கிட்டேன், பிள்ளைங்க கார் வாங்க சொன்னோட நான் கார் வாங்கிட்டேன், பிள்ளைங்க மொபைல் வாங்க சொன்ன உடனே நான் மொபைல் வாங்கிட்டேன். அப்போ பிள்ளைங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பிள்ளைங்க சொன்ன உடனே ஸ்கூலை மாத்திட்டேன். இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு நாளைக்கு என்னுடைய மூத்த பையன் ஒரு நல்ல அது பொடி போட்டு பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே என்கிட்ட லைட்டாக டாடி இந்த வீட்டில் ஹோம் ஸ்கூல்னு ஒன்று இருக்குல்ல, என்ன ஸ்கூல், ஹோம் ஸ்கூல்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு இந்த ஹோம் ஸ்கூலை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, பட் அது ஃபெயிலியர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன், அது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படிலாம் இல்லை டாடி, ஃபெயிலியர்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதுலேயும் பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் வரத்தான் செய்கிறாங்க. ஹோம் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவனே காலையில் நம்ம இந்த மாதிரி போக வேண்டியதில்லை, அந்த டைமிங்க்கு அந்த டீச்சர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, எக்ஸாம் எழுத வச்சுருவாங்க, நம்ம மினிஸ்ட்ரியும் நம்ம பண்ணலாம் அப்படின்றேன். இல்லை என்ன சொல்ல வர அப்படின்னு, இல்லை கீபோர்டு கூட உங்களுக்கு நான் வாசிப்பேன் அந்த மாதிரி. ஓ, அவருக்கு என்ன ஐடியா இப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவருக்கு இப்போ ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறது என்ன இல்லை, அவருக்கு இஷ்டம் இல்லை. அவருக்கு போயிட்டு ஐடியா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு இப்போ ஹோம் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் எங்கே போக வேண்டாம், ஸ்கூலில் போக வேண்டாம், டீச்சருடைய திட்டு வாங்க வேண்டாம், அங்கே இருக்கிற பசங்களோட திட்டு வாங்க வேண்டாம், அப்படி ஒரு ஐடியாவை போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க எப்படி அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், இல்லை இல்லை இல்லை, அது ரொம்ப நல்லா இருக்காது, அதெல்லாம் ரொம்ப ஒருவேளை புரியாத அப்படி முடியாத பிள்ளைகளுக்கு வேணும்னா, ஏதாவது அலர்ஜியாக இருக்கும், உடம்பு நல்ல இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வேணா ஸ்கூலில் அந்த மாதிரி ஆகாது, கொஞ்சம் வயசு வரைக்கும் அப்படி இருக்க சொல்லுவாங்க. பட் நீ நல்லா தான் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, அதனால் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை எதிர்கொள்றதுக்குரிய ஞானம் இல்லை. நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஐயோ என் பிள்ளை சொல்லிட்டா, ஐயோ என் பொண்ணு சொல்லிட்டா, நான் எப்படி வார்த்தை மாறும். நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நம்ம தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்ம தான் அவங்களுக்கு ஏன் வேணும் ஏன் வேண்டாம்னு நம்ம சொல்லி கொடுக்கணும், நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஒரு பெற்றோர் தான் டிசைட் பண்ணணும். ஒரு அம்மா தான் ஓரளவு அவன் தலைக்கு மேலே வளர்ந்துட்டான், அவன் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சான், அவனுக்குன்னு ஒரு ஞானம் வருது அப்படின்னு சொன்னால் ஓகே சரிப்பா நீ வாழ்க்கையை பார்த்துக்கோ, பட் எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு முன்பாக நீங்க பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு, வேதம் சொல்லுகிறது தான் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க, தன் தாய்க்கு அவமானம் வரும்ல.
பைபிள் சொல்லுது இல்ல. அப்போ நம்ம பிள்ளைகளை யார் தான் கைட் பண்ணணும்னா, நீங்கள் ஞான குறைவுள்ள, நீங்க உடனே சொல்லலாம், பாஸ்டர் என் பையன் அவ்வளோ நல்லா படிக்கிறான், அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், அவன் அவ்வளோ ஞானம், நான் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் கை நாட்டு, நான் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். நீங்க ஒன்று சொல்லுங்க, ஒன்று நினைச்சுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்களை தகப்பனாய் தாயாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு உங்க பிள்ளைய வளர்த்தக்கூடிய போதுமான ஞானத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாலே போதும், அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதனால இது ரொம்ப பெருசானதுக்கு பிற்பாடு நம்ம அதை சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, என் பிள்ளையெல்லாம் நான் ஸ்டிக் பண்ண மாட்டேன். எதுக்கு அப்படின்னு கேட்டா, கல்யாணத்திற்கு. அப்படின்னா அவன் யாரை கூட்டிட்டு வரானோ அது அவன் இஷ்டம், அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவள் யாரை கை காமிக்கிறாளோ அவளை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நான் ரொம்ப ப்ராடான ஒரு டேடி, நான் ப்ராடான மம்மி, ரொம்ப தான் அப்படி உடனே அப்படி அப்படி எப்படி சொல்ல முடியும்? பிள்ளைக்கு எப்படி செலக்ட் பண்ண தெரியும்? பொண்ணுக்கு எப்படி செலக்ட் பண்ண தெரியும்? அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை ஒருவேளை இப்படி சொன்னா கூட சரிப்பா நம்ம யோசிப்போம், நம்ம விசாரிப்போம், அவங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி என்னன்னு பார்ப்போம், அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு என்னன்னு பார்ப்போம், அந்த பையனுடைய வளர்ப்பு என்னன்னு, இந்த மாதிரி நம்ம சொல்லி அந்த பிள்ளைகளை வழி நடத்தல அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக நமக்கு லட்சையாய் மாறுவார்கள். அவர்களால் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். பார்த்து பார்த்து அப்படி செய்கிற குடும்பத்திலேயே எத்தனையோ கஷ்டம் நடக்கும்போது, பார்க்காமல கண்மூடித்தனமா பிள்ளைங்க சொல்லுகிறது எல்லாத்தையும் கேட்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த வெற்றி நடக்காது. இங்கேருந்து நான் கேரளா இங்கேருந்து நான் சென்னைக்கு போகிறேன், இங்கேருந்து நான் பெங்களூர் போகிறேன், இங்கேருந்து நான் துபாய் போகிறேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க சொல்லும்போது, ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நீங்கள் ஏன் போகிற, எதுக்கு போகிறோம், அங்கே பிள்ளை எங்கே போய் தங்குறான், அந்த பிள்ளை யாரோட தங்குறான், அந்த பிள்ளை சர்ச்சுக்கு கரெக்டாக போகிறாமா, அந்த ஊருக்கு எந்த சர்ச் அந்த ஊரில் இருக்குது, அந்த சர்ச்சோட நீங்கள் கனெக்ட் பண்ணீங்களா, அந்த பாஸ்டரோட நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இல்லவே இல்லை. பிள்ளை எங்கே தங்குறான்னு கூட தெரியாது, பிள்ளை எங்கே சாப்பிட்றான்னு கூட தெரியாது, பிள்ளை எந்த இடத்துல ரூம் எடுத்திருக்கிறான், அவன் ரூம்ல யாரெல்லாம் தங்குறாங்க, எத்தனை பேரோட சேர்ந்து தங்குறாங்க, அந்த ரூம்ல குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா, அந்த பிள்ளைங்களுடைய பின்னணி என்ன, எதுவுமே தெரியாது. பிள்ளை வெளியூருக்கு போறேன்னு சொன்ன உடனே சரி போயிட்டோ அப்படின்னா, அப்போ அந்த தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைய நம்ம கவனிக்கலன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளை வளர்ப்பு என்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, இதுதான் பிள்ளைகளை கவனிக்கிறதுனுடைய அடையாளம். இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய திருட்டுத்தனங்கள் எல்லாம் தெரியுது, எப்படி வேணாலும் மாற்றுவாங்க. நீங்க கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா வேணாலும் போக முடியும். அந்த பழக்கத்தை நீங்க சின்னதிலேயே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் ரொம்ப நன்றாய் வாழ்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் உங்களை வெறுத்தாலும், இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணினாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ரிஜெக்ஷன் மத்தியில் நம்ம சாட்சியாய் வாழ ஆண்டவர் பெரிய இரக்கத்தை நமக்காக தருவார். ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் நன்றாய் கரங்களை தட்டி ஆகாது என்று தள்ளினார்கள். ஆனால் ஆமென், அக்கினி மூலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹalleluya. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலைக்கல்லாக்க, கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமாக. பாடும். ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை அக்கினை மூலைக்கல்லால். பாடும். கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமாக. களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே
இயேசு வெற்றி சிறந்தாரே. பாடுவோம். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதிரா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதிராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்ற. கைகளை மேல வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. சத்தமாய் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் அது பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் அது பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய். கைகளை மேல தட்டி வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. சத்தமாய் பாடி இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. சொல்லு. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதிராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதிராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. விசுவாசத்தோடு வெற்றி இயேசு வெற்றி சிறந்தாரே. ஹalleluya, ஹalleluya. நம்ம நிறைய பேர் பாதிக்கப்படுறது எதுல பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய கணவனோ சொல்லிட்டேன்னா உடனே நம்ம அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம் தெரியுமா? அப்படின்னா அங்க கேட்கல போகாத. அதான் மதியாத வீட்டு வாசப்படி மிதியாதையா. ஆமா, அந்த மாதிரி ஒரு பழமொழியை நம்ம சொல்லி வச்சிருவோம். அவங்க தான் மதிக்கல, அவங்க தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னா அன்புக்காக ரிஜெக்ட் பண்ற இடத்துல நம்ம போக வேண்டாம். அதை சொல்ல வரல. நம்மளை ஒருத்தங்க நம்ம நேசிக்கிறோம், ஆனா அவங்க நம்மளுடைய நேசத்தையே புரிஞ்சுக்கல. நம்ம திரும்ப திரும்ப போய் அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்திட்டு அவங்களையே பின்னாடி பின்பற்றணும்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் சில இடத்துல நம்ம வைக்கும்போது, சில பொறுப்புகளை நமக்கு கொடுக்கும் போது, சில இடத்துல வருகிற ரிஜெக்ஷனை குறித்து நீங்க எந்த சூழ்நிலையிலே நீங்க கவலையே படாதீங்க. அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு இருக்குமானால், ஒரு ரிஜெக்ட் உங்களுக்கு இருக்குமானால், அதே இடத்துல உங்க தலையும் என் தலையும் உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இது இந்த பாதையை ஆண்டவரும் கடந்து வந்திருக்கிறாரு. ஏசப்பா கடந்து வந்த பாதையை தான் நமக்கு சொல்றாரு. அதனால உங்க பிள்ளைங்க எக்காரணம் கொண்டு சொல்லும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அப்படிதான் சொல்லுங்க. கேட்கல, அப்படிதான்ப்பா இருக்கும், அப்படிதான்ப்பா இருக்கும், சூழ்நிலை அப்படிதான்ப்பா இருக்கும். 4 பேர் நம்மளை திட்டுவாங்க, 4 பேர் நம்மளை ஏசுவாங்க, அப்படிதான் இருக்கும்பா. என்ன பண்ண முடியும்? நம்ம அதை சகிச்சு தான் ஆகணும், நம்ம அதை தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாலே ஒழிய நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழியில கொண்டு வர முடியாது. இன்னொன்னு, இப்ப மனைவி பேச்ச கேட்கலாமா? மனைவி பேச்ச கேட்கலாமா, கேட்கக்கூடாது? ஹலோ, என்ன சொல்றதுன்னே தெரியல பாஸ்டர் எங்களுக்கு. கவனிங்க, சில விஷயத்த மனைவி பேசுறத கேட்டுடலாம், ஆனா சில விஷயத்த என்ன பண்ண முடியாது,
கேட்க முடியாது. இப்ப ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, சாராயினுடைய வார்த்தைக்கு எல்லாத்தையும் ஆபிரகாம் என்ன பண்ணினாருன்னா ஆண்டவரிடத்துல போய் நின்று கேட்டாரு, இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா. ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னமோ தெரில, அட்ராக்ஷன் ஆயிட்டாரான்னு தெரில, இல்லைன்னா சாராய பார்த்து அவருக்கு பிடிச்சிச்சா என்னன்னு தெரில. சொன்ன உடனே எதுவுமே கேட்கல, கல்யாணம் பண்ணுமா, அப்படியா, நானா, எனக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்குற, ஆமாயா, எனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, அவள்கிட்ட நீங்க குழந்தைய பெற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னா கண்ணை மூடிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனா இப்போ கடைசியில ஒரு பெரிய பிரச்சனையாய் இப்ப அந்த குடும்பம் பிரிகிற மாதிரி சூழ்நிலையில இந்த சாராமா சொல்ற, ஒண்ணு அவ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும்னு சொல்லல. சாராமா உங்களை மாதிரிலாம் கிடையாது, அவங்க பயங்கரமான போல்டு லேடி. அந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் வெளியே தள்ளும். அந்த வேலையில அந்த நீலி கண்ணீர் வடிக்கிறது, இல்ல கண்ணீர் வடிக்கிறது, அழுறது, இந்த வேலையெல்லாம் எனக்கு கிடையாது, அனுப்புமையா வெளியில. உடனே இதுக்கு முன்னாடி போய் ஆபிரகாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, ஏசப்பா இந்த மாதிரி சாராயின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றாங்க, கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்காதவர் அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தும் போது ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க நிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த படுபாவி அவளை துரத்துறேன்றா, அந்த குழந்தை வேற பச்சை குழந்தைய வச்சிருக்கிறா, எனக்கு மனசு கேட்கல ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் இவன் என்ன நினைச்சிருப்பான்னா, ஆண்டவர் வந்து சரிப்பா பரவாயில்ல நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லுவார் நினைச்சா, அவ என்ன சொல்றாளோ, சாராய் உனக்கு என்ன சொல்ற, நீ ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட கேட்டு தானே செஞ்ச, நீ எங்கிட்ட வரல இல்லை இந்த விஷயத்துல, நீ அவள்கிட்ட கேட்ட செஞ்சுக்கோ அப்படின்னா அவருடைய தலையின் மேலே விட்டாரு. ஆபிரகாம் நீதி கேடாய் தன்னுடைய வாழ்க்கையில மனசு ரொம்ப துக்கப்பட்டு நடந்துகிட்ட இந்த ஒரு விஷயத்துல தான். ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து சோறு கூட நம்ம கொடுக்க விட மாட்டேங்குச்சு, எந்த பொருளையும் கொடுக்க விட மாட்டேச்சு. துரத்துங்க, முதல்ல தண்ணி கொடுக்குறீங்களா, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளவுதான், அதோட போயிடுச்சு. அதனால மனைவி பேசுகிற எல்லா பேச்சையும் சொல்லுங்க சத்தமா. நீங்களும் மனைவிகளும் எந்தாவது ஒரு பேச்சை உங்களுடைய கணவனார் இடத்துல சொல்லணும்னா நீங்க அப்படியே அதை ஸ்ட்ராங்கா அனுப்பிங்கன்னா கொஞ்சம் மூளையா யோசிச்சு சொல்லணும், புரியுதுல்ல? சும்மா கண்டதையும் சொல்லிட்டு இதற்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சில ஆண்கள் இருக்காங்க, சில கணவன்மார் இருக்காங்க, மனைவி என்ன சொல்றாங்களோ அதான். சிலருக்கு மனைவி கழுத்தா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இது கட்டளை இட்டுச்சுன்னா தலை ஆடுனா ஆடும், நில்லுன்னா நிற்கும், அந்த மாதிரி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா ஞானமுள்ள மனைவி இருக்கிறாங்க, ஞானமாய் நடத்துவாங்க, தன்னுடைய கணவனாரை அழகா கைட் பண்ணுவாங்க, இது பண்ணாதீங்கப்பா இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சொல்லல, ஆனா நீங்க சொல்றதுல வேல்யூவா இருக்கணும். நீங்க வந்து உங்களுடைய மனசுக்கு பிடிக்கலன்றதுக்காக நீங்க அப்படி பண்ணக்கூடாது. நீங்க ஒரு கொஞ்சம் பிராட் மைண்டா யோசிக்கணும், விஷனோட யோசிக்கணும். உங்களுடைய கணவனாருக்கு உங்களுக்கு கணவனாருக்கு நீங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்கன்னா அந்த ஆலோசனைப்படி அவர் செய்வாரே, ஆனால் அந்த ஆலோசனை ஒர்த்துள்ளதா இருக்கணும், சரியா இருக்கணும். சும்மா கண்டதையும் பண்ணி யாரோ ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்துல அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்க குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ எல்லாருடைய ஆலோசனையும் நம்ம கேட்ற முடியாது. அதே போல கணவனுடைய ஆலோசனை தவறுவார்னா எஸ், அவங்களும் சில நேரத்தில் வந்து கொடுக்கிற ஆலோசனை சரியா வராது, அதுல புரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்தை ஆண்டவர் தரணும். அதே நேரத்தில் ஊழியக்காரன் சொல்ற ஆலோசனை, ஹலோ, ஊழியக்காரங்க சொல்ற ஆலோசனை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஆனா சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்ற முடியாது. எப்படி நீங்க ஊழியக்காரங்க சொல்ற ஆலோசனை எல்லாத்தையும் கேட்பீங்க? ஏன் கேட்ற கூடாது அப்படின்னா, ஆலோசனை கேட்க வர்றவங்க பாதிய முழுங்கிடுவாங்க, பாதிய சொல்லுங்க. ஒரு மனைவி வந்து கணவனாரை குறித்து ஏதாவது ஆலோசனை கேட்க வந்துச்சுன்னா, பாருங்க சூடு வச்சிருக்கிறார், பாருங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காரு, பாருங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அப்படிங்க இப்படிங்க. அந்த பையனை குறித்து எவ்வளவு மோசமா சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்துல இருக்கிறது என்னன்னே நமக்கு, ஒருவேளை அந்த பையன் வாயில்லாத பூச்சியா இருந்தா ஒண்ணுமே பேச மாட்டான். உடனே நம்ம என்ன நினைப்போம், ஓ சரி இந்த புள்ள கொடுமை அனுபவிக்க போல தெரியுது அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம். அந்த கவுன்சிலிங் செல்லாகாது. உண்மையே பேசாம ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா அந்த கவுன்சிலிங் படி எப்படி நடக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது 2 தீர்க்கதரிசி, ஒன்னு கிழட்டு தீர்க்கதரிசி, இன்னொன்னு
யங்ஸ்டர் தீர்க்கதரிசி. இந்த இளம் தீர்க்கதரிசி கிழட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ வாப்பா, எங்கிட்ட ஆண்டவர் பேசினாரு, நீ வந்து எங்கிட்ட சாப்பிட்டு போன்னு சொல்றாரு. ஆனா இவர்கிட்ட சாப்பிட வேணான்றாரு. இவர் வயசானவராச்சு, நம்மளை விட இவர் அனுபவசாலி ஆச்சு, இவர் சொன்னா சரியாதான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவர் வீட்டுல சாப்பிட போனா திரும்பி கஷ்டப்பட்டது யாரு? இளம் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை போச்சா? யாரால வாழ்க்கை போச்சு? யாரால வாழ்க்கை போச்சு? ஊழியக்காரரால, தீர்க்கதரிசினால. என்னுடைய கண்களுக்கு முன்பாய் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ ஊழியக்காரர்கள் கொடுக்கிற கவுன்சிலிங்னால, தீர்க்கதரிசிகள் என்கிற பேர்ல இருக்கிற சிலருடைய கவுன்சிலிங்னால சிலருடைய குடும்பம் சின்ன பின்னமாயிருச்சு, சிலருடைய தொழில் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. கண்மூடித்தனமா யாரு சொன்னாலும் கேட்க கூடாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாரு. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டு செய்கிறது மாதிரி ஒரு பீரியட் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்க எந்த அனுபவத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் கேட்காம கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை பண்ணி நடத்துகிற அந்த ஒரு பொசிஷனுக்கு உங்க வாழ்க்கை வரணும். அந்த ஒரு கிருபைக்கு நீங்க வரணும். டைரக்டா இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ற அளவிற்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கர்த்தர் தரணும். ஏதாவது ரொம்ப மேஜர், ரொம்ப பெரிய பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது மட்டும் நல்ல ஜெபிக்கிற தேவ மனுஷங்களிடத்துல போலாமே தவிர, முடிஞ்ச வரைக்கும் நான் நம்புறேன் கர்த்தரும் உங்களும், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை சொல்லி தருவார், அவர் உங்களை போஷித்து நடத்த வல்லவர். அவருடைய கைடன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். ஆகாதென்று தள்ளினாலும் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர். அதனால ரிஜெக்ஷனை குறித்து எந்த இடத்துலையும் நம்மளை ரிஜெக்ட் பண்றாங்கன்றதுக்காக நம்ம வெளியே வந்துடவே கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கட்டணம் கட்டிட்டு இருக்கிறவங்க ஒரு கல்லை தூக்கி அது ஆகாதுன்னு தூக்கி போடுவாங்க. ஆனா நீ பயப்படாத, அந்த கல் முக்கியமான ஒரு இடத்துல அந்த கல் வரும், அது மூளைக்கு தலைக்கல்லாய் வரும். ஆமென். ஹல்லேலூயா!